37 ஆண்டுகள் கழித்து திமுக அவர்களுக்கு மணிமண்டபம் கட்டுவதாக அறிவித்திருக்கிறார் பொன்முடி. தொடர்ச்சியாக திமுக கூட்டணிக்குள்ள சிறுத்தை அதிர்ச்சி வைத்தியம். விடுதலை சிறுத்தைக்கு ஒரு அதிர்ச்சி வைத்தியம் கொடுப்போம். இதுதான் இடஒதுக்கீடு போராளிகளுக்கான அந்த ஈகையர் நினைவு மணிமண்டபம் கட்டுகிற பொழுது ராமதாஸ திமுக அழைக்கும். வருகிற தேர்தல் என்பது 26 தேர்தல்ல சூறாவளி சுற்றுப்பயணம் உதயநிதி தான் பண்ண போறாரு. 90-2000 10 ஆண்டு காலம் பாமக இல்லாமல் அதிமுக திமுக ஜெயிக்க முடியும். பிரதான எதிர்கட்சி இருக்க வேண்டிய கட்சி யாரு? ராமதாஸ். பாமக அதாவது சிங்கத்தினுடைய கோட்டைக்குள்ளேயே போய் சிங்கத்தினுடைய பிடரியை பிடித்து அரசியல் செய்கிற அரசியல விஜயகாந்த் பண்றாரு. வன்னியர் வாக்கு வங்கி திமுக வன்னியர், அதிமுக வன்னியர், இப்போ விஜய் வன்னியர். ராமதாஸ் குடும்பம் வளர்ந்ததே தவிர இந்த தியாகிகள் குடும்பம் வளர்க்கப்படவில்லை. திமுகவை பொறுத்தவரை நேரடியாக மத்திய அரசை எதிர்க்கக்கூடிய தெம்பும் திராணியும் வலுவையும் திருமாவளவனுடைய ஆதரவு பெற்ற அன்புகள் அல்ல அம்புகள் அதிர்ச்சிக்கே அதிர்ச்சி கொடுக்கிறது தான் திமுக மேடையில் ராமதாஸை ஏற்றுவதற்கான முயற்சி. குக்கு செய்தி நேர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலுக்காக நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் தமிழ பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். கம்மிங் 29 பார்த்தீங்கன்னா வன்னியர் 21 நபர்கள் இருந்திருந்தாங்க போராட்டத்தில். அதற்காக மணிமண்டபம் திறக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி இந்த நிகழ்வு எப்படி நடந்தது சார்? 1987 செப்டம்பர் மாதம் தொடர் சாலை மறியல், வன்னியர் இடஒதுக்கீட்டுக்கான போராட்டம். இந்த போராட்டத்தின் விளைவு துப்பாக்கி சூட்டில் 21 தியாகிகள் வீர மரணம் அடைந்தார்கள். 37 ஆண்டுகள் கழித்து திமுக அவர்களுக்கு மணிமண்டபம் கட்டுவதாக அறிவித்திருக்கிறார் பொன்முடி. இத ராமதாஸ் கலந்து கொள்ள வேண்டும் என்ற வேண்டுகோள். ஏன் 37 வருஷம் கழித்து ராமதாஸ் கலந்துக்கணும்? காரணம், திமுக கூட்டணியில் சிறுத்தைகள் ஒரு சலசலப்பை ஏற்படுத்துகிறது. கூட்டணியில் வெளியேற்றம், துணை முதலமைச்சர் பதவி, ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, இதை தொடர்ச்சியாக திமுக கூட்டணிக்குள்ள சிறுத்தை அதிர்ச்சி வைத்தியம். சரி, விடுதலை சிறுத்தைக்கு ஒரு அதிர்ச்சி வைத்தியம் கொடுப்போம். இதுதான் இடஒதுக்கீடு போராளிகளுக்கான அந்த ஈகையர் நினைவு மணிமண்டபம் கட்டுகிற பொழுது ராமதாஸ திமுக அழைக்குது. பொன்முடி நேர போய் அழைக்கல, திமுக தலைமையிலிருந்தும் கூப்பிடல. எப்படி ராமதாஸ் நேரடியாக வருவார்? ராமதாஸ் சொல்லிட்டார், நான் வருவதாக இருந்தால் எடப்பாடி காலத்தில் தீர்மானம் போட்டு சட்டசபை தீர்மானம் 10.5 ரிசர்வேஷன் இடஒதுக்கீடு மேடையில் பகிரங்கமாக ஸ்டாலின் அறிவிப்பாரா? அறிவிச்சா நான் வர்றேன். அப்போ அதிர்ச்சி மேல் அதிர்ச்சி, அதிர்ச்சிக்கே அதிர்ச்சி. இப்ப டிராப் ஆகி போச்சு. ராமதாஸ் மேடையில் வைத்துக்கொண்டு 10.5 முதலமைச்சர் அறிவிக்க முடியாது. அப்ப எப்படி வர முடியும்? ஆரம்பித்ததிலிருந்த நீங்க அது முடிவுக்கு வந்து விட்டது. ஓகே, இவ்வளவு வருடங்கள் கழித்து இப்ப ஏன் திறக்கிறாங்க? இதுக்கான டைம் இப்பதான அரசியல் எலெக்ஷன் வருதுன்றதுனால இப்ப திறக்கிறாங்களா, இல்ல ஏன் இவ்வளவு காலம் தாமதம் ஆச்சுன்னு நினைக்கிறீங்க? இப்போ இந்த அரசியல்ல தமிழ்நாட்டினுடைய வடபகுதி வன்னியர் வாக்கு வங்கி பலவீனமா இருக்கு திமுக. அதை தக்க வைக்கணும். எப்படியாவது உதயநிதிய வன்னியர் அரசியல், தலித் அரசியல், சிறுபான்மை முஸ்லீம் அரசியல், முக்குலத்தோர் அரசியல், கொங்கு வேளாளர் அரசியல், அத்தனை அரசியலுக்குள்ள
உதயநிதியை பக்குவப்படுத்தும். அப்போ வருகிற தேர்தல் என்பது 26 தேர்தலில் சூறாவளி சுற்றுப்பயணம் உதயநிதி தான் பண்ண போறார். அதற்கான முன்னேற்பாடு முன்னத்தி தான் இந்த வன்னியர் மணிமண்டபம் நிகழ்ச்சி. ஓகே, வன்னியர் ஓட் பேங்க் என்பது பாமகவுக்கு மிகப்பெரிய பலமா இருக்கு. அதான் அவங்களுடைய கோர் ஓட் பேங்குமே சரி. இப்போ திமுக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்றாங்கன்னா இதுக்கு பாமக என்ன அரசியல் செய்வாங்க? இல்லை, பாமகவை பொறுத்தவரை வன்னியர் வாக்கு வங்கி இழந்து நிற்கிது. நீங்க அதாவது 90-2000 10 ஆண்டு காலம் பாமக இல்லாமல் அதிமுக திமுக ஜெயிக்க முடியாது. ஜெயலலிதாவும் சரி, கருணாநிதியும் சரி, ராமதாஸை நம்பித்தான் அரசியலே நடக்கும். அந்த வன்னியர் வாக்கு வங்கி எப்போ மடை மாட்டுதுன்னா 98 மத்திய கேபினட்ல பாமக அமைச்சர்கள், 99 திமுக பாமக கூட்டணி அமைச்சர்கள். மத்திய அரசு டெல்லி அதிகாரம் வந்த பிறகு கீழ்மட்ட அரசியல் தொடர்பு துண்டிக்கப்பட்டது. அதனுடைய விளைவு 2000 அத்தனை வன்னியர் வாக்கு வங்கி அப்படி ஆட்டும் போது விஜயகாந்த் போகுது. ராமதாஸ் வாக்கு வங்கி ரிஷிவந்தியமா விருத்தாச்சலமா முழுக்க முழுக்க வன்னியர் மக்கள் அடர்த்தியாக இருக்கக்கூடிய பகுதியில் விஜயகாந்த் ஜெயிக்கிறார். விஜயகாந்த் ஜெயிச்சு பிரதான எதிர்கட்சி தலைவராக 21 மாறினார். பிரதான எதிர்கட்சி இருக்க வேண்டிய கட்சி யாரு? ராமதாஸ். பாமக அதாவது சிங்கத்தினுடைய கோட்டைக்குள்ளேயே போய் சிங்கத்தினுடைய பிடரியை பிடித்து அரசியல் செய்கிற அரசியலை விஜயகாந்த் பண்றார். வன்னியர் அரசியல் ராமதாஸை விட்டு வெளியேறுகிறது. யார்கிட்ட போய் சேருது? விஜயகாந்த் போய் சேருது. இதுதான் 90-2000 ராமதாஸ் இல்லாமல் யாரும் வெற்றி பெற முடியாது. அதே வாக்கு வங்கி 2010 விஜயகாந்த் இல்லாமல் யாரும் வெற்றி பெற முடியாது நிலைமை உருவாக்கியது வன்னியர் வாக்கு வங்கி தான். இப்ப அந்த வன்னியர் வாக்கு வங்கி திமுகவுக்கு பலவீனமா இருக்கு. இப்ப யார்கிட்ட தான் இருக்கு? இப்ப யார்கிட்ட தான் இருக்கு அந்த வன்னியர்? நல்ல கேள்வி, அருமையான கேள்வி. வன்னியர் வாக்கு வங்கி திமுக வன்னியர், அதிமுக வன்னியர். இப்போ விஜய் வன்னியர், விஜய் இருக்கு, விஜய்க்கும் போயிருச்சு. ராமதாஸ் இருந்தது என்ன ஆகி போச்சு? ஸ்பிளிட் ஆயிடுச்சு, 3ஆக பிரிந்து போய்விட்டது. இப்போ அதை ஒன்று சேர்க்கணும். அது திமுகவுக்கான இப்ப தேவை. அதுக்காக ராமதாஸை கூப்பிடுறாங்க. ஆனா ராமதாஸ் என்னங்கிறாரு? இந்த வன்னியர்களை மீண்டும் வாக்கு வங்கி ஒன்று சேர்த்தனோம்னா 10.5 எனக்கு கொடு, 10.5 எனக்கு கொடு. 10.5 கொடுத்தா திமுகவுக்கு தமிழ்நாட்டுடைய தென்பகுதி முக்குளத்தூர் கொங்கு வேளாளர் போறான், எங்களுக்கு 10.5 கொடு. என்னையா ஒரு கண்ணில் வெண்ணெய் இன்னொரு கண்ணில் சுண்ணாம்பான்னு கேட்பாங்க. அப்போ இப்ப திமுக மாட்டிட்டு முழிக்குது. இதுதான் இப்ப ராமதாஸ் அந்த தியாகிகள் கூட்டத்துக்கு நான் வர முடியாதுன்னு நீங்க நேரடியாக அறிவிச்சிட்டார். இப்ப திமுக விழிவிதுங்கி நிற்குது. இதுதான் வன்னியர் அரசியல் திமுகவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி. இப்போ இந்த 21 நபர்கள் ராமதாஸோட தலைமை ஏற்று தான் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க, துப்பாக்கிச்சூடிலும் இறந்தாங்க. ஆனா இதுவரைக்கும் பாமக வன்னியர் மக்களுக்கும் குறிப்பாக அந்த 21 நபர்களுக்கும் என்ன செஞ்சாங்க? நல்ல கேள்வி. ஒண்ணுமே செய்யல. மணிமண்டபம் கூட கட்டல. அந்த குடும்பங்களை தத்தெடுக்கவில்லை. இந்த குடும்பத்தில் ஒருத்தர் அரசு வேலை வாங்கி கொடுத்துருக்கணும், IAS IPS குரூப் ஒன்று ஆகியிருக்கணும். ராமதாஸ் குடும்பம் வளர்ந்ததே தவிர அந்த தியாகிகள் குடும்பம் வளர்க்கப்படவில்லை. அதை நீங்கள் CNR ராமமூர்த்தியும் வெங்கடேசன் வன்னியர் கூட்டமைப்பு நடத்துகிற 2 பேரும் இந்த வன்னியர் சமூக மக்களுக்கு தங்களால் இயன்றதை இன்று வரை செய்து கொண்டு இருப்பதாக நமக்கு புள்ளி விவரங்கள் கூறுகிறது. ஓகே, இப்போ இந்த திமுக இப்போ எல்லா கட்சியிலையும் பார்த்தீங்கன்னா மெயின் ரீசனே இந்த பிரச்சனைக்கு குறிப்பாக பார்க்கும்போது இடஒதுக்கீடு தான். ஆனால் திமுகன்னு வரும்போது ஏன் இந்த ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்காமல் தயங்குறாங்க? இந்த திமுக ஏன் தயங்குறாங்கன்னா, நீங்கள் பெரும்பான்மையான சமூகம் பெரிய பலன் அடைஞ்சிட்டு இருக்கு. அந்த பலன் சுருங்கி போகும். அது எந்த சமூகம் நம்மளை பிரிவினை ஏற்படுத்தக்கூடாது. அதுதான் இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்பது மிக அவசியம்.
ஜாதிவாரி கணக்கெடு எடுப்பதன் மூலம்தான் தமிழ்நாட்டுக்குரிய ஒட்டுமொத்த சமூகங்களுடைய சரியான புள்ளி வர நமக்கு தெரியும். ஆனால் நீங்க இப்போ 3% இருக்கிற பார்ப்பன சமூகம் 97% நீங்க ஆளுமை செலுத்துகிறது. இது எத்தனை வருஷம் சண்டை? 1000 வருஷம் சண்டை. ஆங்கிலேயர் காலத்திலேயே சண்டை. இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு இதே ரிசர்வேஷன் தான். அம்பேத்கர், பெரியார் எல்லாம் என்ன இது கேட்குறாங்க, எங்களுக்கு ரிசர்வேஷனை கொடுங்க. பல பிற்படுத்தப்பட்ட ஜாதிகள், தாழ்த்தப்பட்ட ஜாதிகள், ஒடுக்கப்பட்ட ஜாதிகள், SC ST எல்லாம் ரிசர்வேஷன் குடியான்னு கேட்குறியா? 3% 97% எடுத்துக்கிறான். இப்போ அதே நிலைமை தான். பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீடு என்பது சாதிவாரி கணக்கெடுப்பின் மூலம்தான் சாத்தியம். இத நீங்க ராகுல் காந்தியே சொல்லிட்டாரா, பிரதமரானா சாதிவாரி கணக்கெடுப்பு நடப்பானா? பிஜேபி செய்யாது. ஏன்னா 3% இருக்கிற பார்ப்பவர்களுக்கு 3% அரசு அதிகாரி தான் கொடுக்கணும். அவன் 20% இருக்கான். மேட்டுக்குடி பார்ப்பனர்கள் 3% இருந்துட்டு அரசு வேலை வாய்ப்புல மத்திய அரசு, மாநில அரசு, சுங்கத்துறை, எல்லா துறையும் எவ்வளவு இருக்கான்? 20 வருஷம் எடுத்துக்கிறான். இதெல்லாம் அம்பலப்பட்டு போகும். அதனாலதான் இது மத்திய அரசாங்கத்தினுடைய சதிக்கு மாநில அரசும் உடந்தையாக உள்ளது. பட் திமுக என்பது பார்ட்னர்களுக்கு எதிரானவர்கள், சமூக நீதி பேசுறவர்கள் என்பது ஒரு நிலையான ஒரு கோட்பாடாக வச்சிருக்காங்க அல்லவா? அப்படி இருக்கும்போது ஏன் எடுக்காம இவ்வளவு தயக்கம்? மத்திய அரசோட கட்டுப்பாடு என்பதனால்தான் காரணமா? திமுகவை பொறுத்தவரை நேரடியாக மத்திய அரசை எதிர்க்கக்கூடிய தெம்பும் திராணியும் வலுவும் இல்லை. மத்திய அரசாங்கத்தோடு நீங்கள் கூட்டணி வைத்து தங்களுடைய அதிகாரத்தை பரவலாக்குவதற்கு, அதிகாரத்தில் பயன்படுத்தி செய்த ஊழல்கள், லஞ்ச லாவணியங்களை மறைப்பதற்கு பிஜேபியினுடைய தயவு தேவை. கருணாநிதி இந்த காலத்தில் காங்கிரசினுடைய தயவு தேவை. இது ரெண்டும் தான் தமிழர்களுடைய உரிமைகள், பல உரிமைகள் இழக்கப்பட்டிருக்கு. ஓகே, இறுதி கேள்வியா, திமுக கூட்டணியில் இருக்க விசிக எப்படி பார்ப்பாங்க? இப்போ பாமகவுக்கு அழைப்பு எடுத்திருக்காங்க நேரடியாவே. இந்த விஷயத்தை விசிக வந்து எப்படி பார்ப்பாங்க? இல்லை, விசிகாவை பொறுத்தவரை இது ஒரு பெரிய அதிர்ச்சி. நீங்க திமுக கூட்டணியில இருந்த விசிகா திமுகவுக்கு பல அதிர்ச்சிகளை கொடுத்து கொண்டே இருந்தது. எங்களுக்கு துணை முதலமைச்சர் கூட 4 படத்துல நடிச்சா உதயநிதி துணை முதலமைச்சரா? எங்க தலைவர் திரும்ப 40 வருஷம் அரசியல் பண்றாரு. பல சிறைச்சாலைகள், பல போராட்டங்கள், ஈழத்துக்கு போயிருக்கார், உலக நாடுகள் முழுக்க சுத்தி இருக்கார், ஈழ பிரச்சனைக்கு ஆதரவு தெரிவிச்சு. பல பேர் குண்டர் சட்டம், பல பேர் தடா பொடா. எங்களுக்கு தகுதி இல்லையா? இதை கேட்பதற்கு ஒரு ஆதவ் அர்ஜுன் ரெட்டி, அது யாரு, லாட்ரி மார்ட்டினுடைய மருமகன் வந்து கேட்க வேண்டியது இருக்கு. சிறுத்தைகளுடைய தியாகத்துக்கு உரிமை கோருவதற்கு ஒரு மிகப்பெரிய செல்வந்தர் குடும்பத்து மருமகன் வந்து கேட்க வேண்டியது அளவுக்கு சிறுத்தை பலவீனமா இருக்கு. இந்த பலவீனம் தான் இப்போ சிறுத்தைக்கு பலமா மாறி இருக்கு. திமுகவை எதிர்த்து வீசக்கூடிய அத்தனை அம்புகளும் திருமாவளவனுடைய ஆதரவு பெற்ற அம்புகள், அன்புகள் அல்ல, அம்புகள். இந்த அம்புகள் சிறுத்தையை பெருஞ்சிறுத்தை திருமாவளுடைய ஆதரவோடு வருகிறது தான் திமுகவுக்கு அதிர்ச்சி. அவரை கண்டிச்சு வைங்க, கண்டிச்சு வைங்க, தண்டிச்சு வைங்க. திரும்ப ரசிக்கிறார். நீ அம்பு விட்டுட்டாரு, கண்டனக்கணை, கேள்விக்கணை, எங்க அறிக்கை உள்ள திமுகவை ஒட்ட, திமுகவை பகடக்காய பயன்படுத்தின திருமா ஆதரவோடு தான் அர்ஜுன் ரெட்டி களமாடுகிறார். இத திமுக என்ன பண்ணுதுன்னா, எனக்கு அதிர்ச்சி மேல் அதிர்ச்சி கொடுக்குறீங்க, அதிர்ச்சிக்கே அதிர்ச்சி கொடுக்குறேன் தான் திமுக மேடையில் ராமதாஸை ஏற்றுவதற்கான முயற்சி. ராமதாஸ் அத்தனை பேருக்கு திமுகவுக்கு அதிர்ச்சி, சிறுத்தைக்கு அதிர்ச்சி, நாட்டு மக்களுக்கு அதிர்ச்சி, எல்லாத்துக்கும் மொத்த அதிர்ச்சியா மேடை ஏறணும்னா 10% முதலமைச்சர் அங்கேயே அறிவிக்கணும். இவரு ஒட்டுமொத்த அதிர்ச்சிகளை அரசியல் செய்கிறது. ஏன்? வன்னியர் வாக்கு வங்கி வேணும். வன்னியர் வாக்கு வங்கி ஒட்டுமொத்தமா திமுக பக்கம் திருப்பணும்னு பார்க்கிறாரு ஸ்டாலின். ராமதாஸ் தம் பக்கம் திருப்பணும்னு பார்க்கிறாரு. திமுகவுடைய வன்னியர்கள் போல தம் பக்கம் வரணும்னு நினைக்கிறாரு. பாமக வன்னியர் திமுக வரணும்னு தான் இவர் அறிவிக்கிறார். ஆக
வாக்கு வங்கி வருகிற பொழுதுதான் மரணமடைந்து 37 வருடங்கள் ஆகிவிட்டது. 37 வருடம் கழித்து திமுக இப்பதான் ஞான உதயமே பிறந்திருக்கு. இந்த தியாகிகள் நினைவு கூறக்கூடிய நாளில் ராமதாஸ் இருந்தா சிறப்பாக இருக்கும். ராமதாஸே சொந்த மக்கள் மறைந்து பல ஆண்டு காலம் ஆன பிறகும் ராமதாஸுக்கு இப்பதான் நினைவு வருது. ஏன்? திமுக உரிமை கோருகிற பொழுது உரிமை கைவிட்டு போய்விடக்கூடாது, அதனால அவரும் உரிமை கோருகிறார். எல்லாம் வழிபாட வாக்கு வங்கி அரசியல் தான்.